தொலைச்சிருவேன். ஓகே. பீஸ் கேக்குறான். படவர் ராஸ். மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். அடி நெஞ்சில காப்பிரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. இனிமே நான் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உனக்கு முழுசா கிடைப்பேன்னு சொன்னேன்ல, அதான். இந்த ரோட்ல அடி தடி சண்டையில அவனுக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். இல்ல சார், இப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்படியே இருந்துடுறோம். அப்போ என் கதி இது பாரு. ரைட். ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேப்பா. இருக்கும் அதுல. இப்போ அவரோட இது அவ்வளோ டைலாக்ஸ் 5 பேர் அவர் பேசுறது மாத்தி 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 நடுவில் போய் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. முத கண்ணாடி பாக்குதுடா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷ்யன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குற உம்மா தெரியாது. தப்பு அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பயும் போல வீட்டுல போய் பொம்பளை ஆள் அனுப்புறேன். என்ற இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான். ஊர் மக்கள் பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை பார்க்க முடியாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு அந்த சட்டானிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு யாரா நீங்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பண்ண எல்லா நாளும் நடந்துரும். அதானே அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்க. அவன் ஷூட் பண்ணிட்டாங்களா, சூப்பர், அவ்வளோதானே. என்ன புதுசா என்ன இருக்கு? அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.